இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தார். அவரது யதார்த்தமான நடிப்பு, இயல்பான நகைச்சுவை, குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்ட கதைகள், சிந்திக்க வைக்கும் வசனங்கள் ஆகியவை அவரை மற்ற இயக்குநர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்தன. குறிப்பாக முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா, தாவணி கனவுகள், சின்ன வீடு போன்ற படங்கள் இன்றளவும் ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்படும் திரைப்படங்களாக உள்ளன. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவரது படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றன. பல புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. அவரது தனித்துவமான திரைக்கதை அமைப்பும், எதிர்பாராத திருப்பங்களும், குடும்ப பின்னணியில் சொல்லப்படும் கதைகளும் தமிழ் சினிமாவின் ஒரு பாடமாகவே கருதப்படுகின்றன. இன்று அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கலைஞர்கள் உடலால் மறைந்தாலும் அவர்கள் படித்த கலை என்றும் அழிவதில்லை. அதுபோல பாக்யராஜ் அவர்களின் திரைப்படங்களும் படைப்புகளும் ரசிகர்களின் மனங்களில் என்றென்றும் வாழும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், திரையுலகினர் மற்றும் ரசிகர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தார். அவரது யதார்த்தமான நடிப்பு, இயல்பான நகைச்சுவை, குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்ட கதைகள், சிந்திக்க வைக்கும் வசனங்கள் ஆகியவை அவரை மற்ற இயக்குநர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்தன. குறிப்பாக முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா, தாவணி கனவுகள், சின்ன வீடு போன்ற படங்கள் இன்றளவும் ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்படும் திரைப்படங்களாக உள்ளன. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவரது படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றன. பல புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. அவரது தனித்துவமான திரைக்கதை அமைப்பும், எதிர்பாராத திருப்பங்களும், குடும்ப பின்னணியில் சொல்லப்படும் கதைகளும் தமிழ் சினிமாவின் ஒரு பாடமாகவே கருதப்படுகின்றன. இன்று அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கலைஞர்கள் உடலால் மறைந்தாலும் அவர்கள் படித்த கலை என்றும் அழிவதில்லை. அதுபோல பாக்யராஜ் அவர்களின் திரைப்படங்களும் படைப்புகளும் ரசிகர்களின் மனங்களில் என்றென்றும் வாழும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், திரையுலகினர் மற்றும் ரசிகர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.